விமல் என்ன பண்ணிட்டு இருக்க மச்சான்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பாக்குறீங்க, நம்மளோட டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸுக்கு. சீக்கிரமா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கணும், அது இல்லாமல் அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அப்படின்னா நான் ஜிம்முக்குலாம் போகிறேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக பசி எடுக்காத அளவுக்கு இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 12 மணி வரைக்கும் பசி எடுக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தான். ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது, ஸ்மூதின்னு சொல்லலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஒன்லி ஜிம்முக்கு போகிறவங்க மட்டும்தான் எடுத்துக்கணுமா இல்லை யாரும் இல்லை? ஜிம்முக்கு போகிறவங்க மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படிலாம் கிடையாது. யார் வேணால், சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாரும் அப்படிதான். இது வந்து ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சொல்லலாம், ஸ்மூதின்னு சொல்லலாம். இது சாப்பிட்றது மூலியமா ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் ஆகும். நான் அதை ஃபீல் பண்ணுறேன், உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபேஸ் பிரைட் ஆகும், ஹேர் ஃபால் ஆகாது, எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். ஒரு டே ஃபுல்லாக வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க மூலிமா எனர்ஜி வந்து அதிகமாக கிடைக்கும். நான் ஆஃபீஸ் போகிறேன், எல்லாருக்கிட்டையும் நான் வந்து ஒர்க் வந்து நல்லா பிரைட்டாகவும் ஸ்போர்ட்டிவாகவும் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஸ்மூதி தான் இது. அதில் என்னென்ன போடுறேன், எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த ஸ்மூதி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி எடுத்துக்கிறோம். இந்த மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு, நம்மக்கிட்ட வெயிட் மிஷின் இல்லாததுனால நம்ம வெயிட் மிஷின்ஸ் யூஸ் பண்ணலை. ஒரு தோராயமாக ஓட்ஸ் போட்டுக்கிறோம். ஓட்ஸ் தான் வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட மில்க் இல்லை, மில்க்கு வாங்கிக்கோங்க. நான் டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுனால வந்து மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறேன். மில்க் பவுடர் நம்ம போட்டுக்கலாம். மில்க் பவுடர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். மில்காக இருந்தால் எவ்வளோ யூஸ் பண்ணணும்? மில்காக இருந்தால் 200 ml யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீனட் பட்டரில் அதிகமான ப்ரோட்டீனாக இருக்குது, அதான் நம்ம பசி வந்து போகுது. பீனட் பட்டர் நம்ம போட்டுக்கலாம். பீனட் பட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதுதான் நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறது. அந்த ஃபேஸ் பிரைட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த பீனட் பட்டர் தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹனி யூஸ் பண்ணுறோம். ஹனி வந்து நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. மில்கில் ஹனி போட்டுக்கிட்டுனா நார்மலாகவே வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இந்த ஸ்மூதியில் ஹனி ஆட் பண்ணுறது மூலிமா அது நமக்கு இன்னும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா சாக்லேட் ஃப்ளேவராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பூஸ்ட் யூஸ் பண்ணுறோம். பூஸ்ட் நார்மலாக வந்து டோனியே சொல்லியிருக்காருல்ல, எனர்ஜி அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன், எனர்ஜி அதிகமாக கொடுக்கும். இதில் வேண்டாம். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம ஆட் பண்ணுறதுனா நட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நட்டெல்லாம் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நட்டெல்லாம் காலியே பண்ணிவிட்டு நான் வாங்கி இன்னொரு பாக்ஸ் வாங்கணும். எங்கே ஒரு பிடிக்கும்